குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம சமூகத்துல பழக்கத்துல என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. யார ஒரு அஜர்த்தை அல்லது மதரசாவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவரை அழைத்துட்டு போய், அல்லது ஏதோ ஒரு மோதினார அல்லது ஏதோ கொஞ்சம் ஒரு பாங்கு சொல்ல தெரிஞ்சவரை அழைத்து கொண்டு சென்று என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குழந்தைக்கு வலது காதுல பாங்கு சொல்லுவாங்க, குழந்தைக்கு இடது காதுல வந்து இகாமத்து சொல்லுவாங்க. அப்ப வலது காதலையும் இடது காதலையும் பாங்கு முதல் வார்த்தை கேட்கணுமா, முதல் அந்த குழந்தையுடைய வாயில காதல எது விழுவணுமா, பாங்கு இகாமத்து விழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தவுடனே செய்யற காரியம் வலது காதல பாங்கும் இடது காதல இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தாலும் வீட்டில் பிறந்தாலும் இது வந்து பல மாவட்டங்கள்ல, பல தமிழகத்துல பல ஊர்கள்ல இது வந்து சர்வசாதாரணமாக கடைபிடிக்கிறது பார்க்கிறோம். இது பற்றி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பேர் வைக்கும் பொழுது இந்த மாதிரி பாங்கு காமத்து சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. சில ஊர்கள்ல வந்து பிறந்த உடனே இது மாதிரி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட வழக்கத்துக்கு வந்து சில செய்திகள் ஹதீஸ் நூல்கள்ல சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஹதீஸ்கள் இருக்கிறது, ஆனா அந்த ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஹதீஸ்ன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லது செஞ்சாங்க அல்லது அங்கீகரிச்சாங்கன்னு சொல்றதுக்கு பேர் ஹதீஸுமோ. அப்ப நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு நூல்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது அந்த செய்தியை சொல்றாங்க இல்லையா, நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு, அதை சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே நேர்மையாளர்களாக இருக்கணும், நம்பகமானவர்களா இருக்கணும், பொய் சொல்றவங்களா இருக்கக்கூடாது. நல்ல ஓரளவுக்கு கேட்டதை மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு ஒரு சராசரியான நினைவாற்றல் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி தகுதி உள்ளவர்கள் வழியாக சொல்ற செய்தி தான் ஆதாரப்பூர்வமான செய்தி. ஹதீஸ் நூல்ல இருக்கும், சொன்னவர் பொய்யரா இருப்பார், பொய்யன்னு ரெக்கார்டு இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஏத்துக்கிறோம். பொய்யன் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஏத்துக்கிறது ஒண்ணு பழக்கம் ஒண்ணு சொல்றதை பாதி விட்டுட்டு பாதி மனப்பாடம் பண்றவரா இருப்பாரு. அந்த மாதிரி உள்ளவரா இருந்தாருன்னு சொன்னா அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொன்னாருன்னா ஏத்துக்கிற கூடாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இப்ப இதுக்கு வருவோம். என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி தன்னுடைய மகன் ஹசனை, மூத்த மகனை பெற்றெடுத்த பொழுது அவருடைய காதுல பாங்கு சொன்னதை நான் பார்த்தேன். ராய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸன ஃபீ உதுனில் ஹஸன் இப்னு அலியின் ஹீன வலதத்துஹு ஃபாத்திமா பிஸலா. தோகைக்கு சொல்ற மாதிரி பாங்கு சொன்னாங்க. எப்ப ஃபாத்திமா வந்து ஹசனை பெற்றெடுத்த போது அவருடைய காதுல வந்து பாங்கு சொன்னதை நான் காமத்து வரல. இதுல கூட காதுல பாங்கு சொன்னதை பார்த்தேன். வலது காதுல இடது காதுல சொல்லப்படல, காதுல பாங்கு சொன்னாங்க. அபு ராஃபி உபைதுல்லாஹ் பின் அபு ராஃபி என்பவர் இதை அறிவிக்கிறார். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா, திருமதிங்கிற நூல்ல 1436, அபூதாவுதுங்கிற நூல்ல 4441, முஸ்னத் அஹ்மதுங்கிற நூல்ல 22749, அதே நூல்ல 25933, அதே நூல்ல 25939, ஹாக்கிம்ல 4827, பைஹக்கில 19086, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ங்கிற நூல்ல 7986, தபரானியுடைய கபீர்ங்கிற நூல்ல 930. இவ்வளவு இடங்கள்லையும் இவ்வளவு நூல்கள்லையும் இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது ஃபாத்திமா வந்து ஹசனை பெற்றெடுக்கும் பொழுது காதில் பாங்கு சொன்னதை நான் பார்த்தேன் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்திய உபைதுல்லா என்பவர் சொன்னதாக ஆசிம் பின் உபைதுல்லா என்பவர் சொல்கிறார். உபைதுல்லா சொன்னதாக அவருடைய மகன் என்ன செய்கிறாரே ஆசிம் என்பவர் சொல்கிறார். இந்த ஆசிம் பின் உபைதுல்லா என்ற ஆளை பொறுத்த வரைக்கும் மாலிக் இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் போக்கு சரியில்லை ஆளு, இவரை சொல்ல ஏத்துக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த ஆட்களை எடை போட்டு சுண்டி பார்ப்பதில் தலை சிறந்தவராக கருதப்படுகிற இப்னு முஅய்யின் அவர்கள் சொல்கிறார்கள், லைஃபுன் லா யுஹ்தஜு பி ஹதீஸிஹி, இவர் பலவீனமான ஒரு ஆளு, இவர் சொல்ற செய்தி ஏத்துக்கிற கூடாது
அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அபூ ஹாத்தம் ராஸி அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களும் இவரை வந்து கண்டிக்கிறாங்க. இப்னு அதி என்பவரும் இவர் பலவீனமானவர்னு சொல்றாங்க. இப்னு ஹுஸைமா சொல்றாங்க லா அஹ்தஜ்ஜு பிஹி, இவரை வந்து நான் ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறவே மாட்டேன். லிசூஇ ஹிப்லிஹி, இவர் நினைவாற்றல் ரொம்ப ஒஸ்ட், ஒன்னு கிடக்கு ஒன்று சொல்லுவாரு மறந்துடுவாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இவ்வளவு நூலையும் நான் இத்தனை நூல் சொன்னேன், இத்தனை நூலையுமே ஆசிம் பின் உபைதுல்லாவுடைய மகன் ஆசிம் என்பவர் தான் இந்த செய்தியை சொல்கிறார். இவர் வந்து நினைவாற்றல் இல்லாதவர், இவர் ஆதாரமா ஏற்றுக்கிற கூடாது, இவர் சொல்ற செய்தி நம்பிக்கைக்குரியது இல்லை என்று இவரை பற்றி எடை போட்ட அறிஞர்கள் வந்து அன்றைக்கு தீர்மானிச்சுட்டாங்க. அப்ப இவ்வளவு நூல்கள்ல இருந்து எடுத்து காட்டினா கூட செய்தி நம்பகமானதா இல்லைங்கிறதுனால காதுல பாங்கு சொல்லணும் என்பது அடிபட்டு போகிறது. ஆதாரமற்ற செய்திகளை நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு இப்படி சொல்றான், வலா தஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஆதாரம் தெளிவான திட்டவட்டமான அறிவு இல்லாத ஒன்றை பின்பற்றாத. திட்டவட்டமான ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் செய்யணும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதனால வந்து இந்த செய்தி சரியான செய்தி இல்லை, ஹதீஸ் கலையில உள்ள யாருமே இது ஒரு கரெக்டான செய்தின்னு சொன்னது கிடையாது. அதனால இதை வந்து நம்ம அமுல்படுத்தக்கூடாது. பாங்கு சொன்னாங்கன்னு வருவதற்குரிய இந்த செய்தி தப்பு. பிறந்த குழந்தையின் காதில பாங்கும் இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய இன்னும் சில அறிவிப்புகள் இருக்கின்றன. அந்த அறிவிப்புகளாவது ஆதாரபூர்வமானவையாக அமைந்திருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை. முஸ்னத் அபூ யஅலா என்ற நூல்ல 12வது வால்யூம்ல 150வது பக்கத்துல ஒரு செய்தி ஹதீஸ் எண்ல சொல்வதாக இருந்தால் 6780. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மம் உலிதலஹு ஃபஅஸன ஃபீ உதுனிஹில் யும்னா வ அகாம ஃபீ உதுனிஹில் யுஸ்ரா லம் ததுர்ரஹு. ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்து அதனுடைய வலது காதுல பாங்கு சொல்லி இடது காதுல இகாமத்து சொல்வாரேயானால் அந்த குழந்தைக்கு ஒரு தீமை ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தல்ஹா பின் உபைதுல்லா என்பவர் வழியாக முஸ்னத் அபூ யஅலா என்ற நூலில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல திருமதி என்ற நூலில் இன்னும் பல நூல்கள்ல உள்ள செய்தியை நேற்று குறிப்பிட்டோம் இல்லையா, அதுல பாங்கு சொல்றது மட்டும்தான் வருது, ஆனால் சரியானது இல்லை. இதுல என்ன வருதுன்னு கேட்டா வலது காதுல பாங்கு இடது காதுல இகாமத்து சொல்லணுங்கிற கருத்துல வருகிறது. இதே இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல தல்ஹா என்பவர் வழியாகத்தான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தல்ஹாவிலிருந்து கேட்டு அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டா மர்வான் பின் சாலிம் என்பவருடைய மகன் மர்வான் என்பவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஹதீஸ் எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை, இவர் மற்றொரு சரியான செய்திகளுக்கு எதிராகவே செய்திகள் அறிவிப்பாரு, இந்த ஆளுடைய செய்தி நம்பகமானது இல்லை அப்படின்னு சொல்லி இதுவும் நிராகரிக்கப்பட்ட செய்தியா தான் இருக்கிறது. அதே மாதிரி வந்து தபுரானியில அவுசத்துங்கிற நூல்ல, தபுரானி அவர்கள் எழுதிய அவுசத்துங்கிற நூல்ல உம்முல் ஃபதுல் என்ற பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்னம்மா, அவங்கள கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உனக்கு குழந்தை பிறந்த உடனே வந்து என்கிட்ட கொண்டு வந்தாங்களாம். வலது காதுல பாங்கு சொன்னாங்களா, இடது காதுல இகாமத்து சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தபுரானிங்கிற ஒரு எழுதின அவுசத்துங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. அதுல அஹ்மது பின் ராஷித் அல் ஹிலாலி என்பவர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா இட்டுக்கட்டி செய்திகளை சொல்றவர், அதாவது மறதி உள்ளவர் கூட இல்ல, கொஞ்சம் கூட மாட போட்டு சொல்லக்கூடிய ஆளு, இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை பயன்படுத்தி இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒருத்தர் வழியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்முல் ஃபதுலுக்கு பிறந்த குழந்தையுடைய காதுல பாங்கும் இன்னொரு குழந்தையுடைய இன்னொரு காதுல இகாமத்தும் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி ஏற்கத்தக்க செய்தியாக இல்லை. அதனால இதுவும் சரியில்லை. அதே மாதிரி வந்து ஷுஅபுல் ஈமான்ங்கிற நூல்ல 6வது வால்யூம்ல 390வது பக்கத்துல 2 செய்திகளை இதே மாதிரி பதிவு செஞ்சுட்டு அவர் ஷுஅபுல் ஈமான் நூலாசிரியரே சொல்கிறாரு, ஃபி ஹாதைனில் இஸ்னாதைனில் ஓபன், இந்த 2 அறிவிப்பாளர் வரிசையுமே சரியானது கிடையாது,
இதுக்கு சொல்ற ஆட்கள் தகுதியான ஆட்கள் இல்லைன்னு முடிச்சிடுறாரு. அதனால குழந்தை பிறந்த உடனே, காதுல பிறந்த உடனேயோ பிறந்த 7வது நாள்லயோ அல்லது பேர் வைக்கும் பொழுதோ ஒரு காதுல பாங்கு ஒரு காதுல இகாமத்து சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்கத்தக்க நம்பகமான ஒரு செய்தியும் கிடையாது. இவ்வளவுதான் மொத்த செய்திகளை. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு இல்லாததுனால இந்த ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்குமே, ஆனால் நம்ம விட்டுடணும். எந்த ஒண்ணுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரப்பூர்வமா கிடைச்சா தான் நம்ம செய்யணும். அடுத்தது